श्रीराम जय जय राम श्रीमद् वाल्मीकि ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 50 பிரகஸ்தன் விசாரணை. உலகத்தை கலங்க செய்கிறவன் தோல் வலிமை இருக்கக்கூடிய ராவணன் மஞ்சளான கண்ணோட தேஜஸ் நிரம்பி எதிரில் நிற்கிற வானர சிரேஷ்டரையே கண்கொட்டான். நாம் அப்படியே பார்த்து கோபமாயிருது. அவனுக்கு நிறைய சந்தேகம் மனசில் வருது. அதை நினச்சி கொஞ்சம் பதறி யோசிக்கிறான். நான் முன்னாடி கைலாச மலையை பிடிச்சி அசைச்சப்போ என்னை சபிச்சாரே, அந்த நந்தி பகவான் தான் இங்கே வந்திருக்காரா, இல்லை பானாசுரன் இந்த மாதிரி வானர ரூபத்தோடு வந்திருக்கானா? அமைச்சர்களில் சிறந்த பிரகஸ்தனை பார்த்துட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பொருள் பொதிஞ்சு சில வார்த்தைகளெல்லாம் கோபத்தால் சொல்கிறான். இந்த துஷ்டனை கேளு, எங்கேருந்து வந்திருக்கிறான், எந்த காரணமாக வந்திருக்கிறான், நந்தவனத்தை அழித்ததில் இவனுக்கு என்ன லாபம், அரக்கிகளை ஏன் மிரட்டினான், நெருங்க முடியாத என் பட்டணத்துக்குள்ளே வந்ததோட காரணம் என்ன, என் படைகளோட ஏன் சண்டை போட்டான், எதுக்கு கேளு இந்த கெடுமதியாளனை அப்படிங்கிறான். ராவணனோட வார்த்தைகளை கேட்டுட்டு பிரகஸ்தன் ஹனுமாரை பார்த்துட்டு, வானரமே அமைதியாக இரு, பயப்படாத, உனக்கு நல்லது தான் நடக்கும். வானரமே, இந்திரனால் நீ அனுப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறியா, இல்லை பயப்படாமல் சொல்லு, உண்மையை சொன்னால் உன்னை விட்டுருவாங்க. குபேரன், யமன் இல்லாட்டி வருணன் இவங்க சொல்லி கேட்டுட்டு நீ ஒற்றை வடிவம் எடுத்துட்டு எங்கள் நகரத்துக்குள்ளே வந்திருக்கிறியா? வெற்றியை விரும்புகிற விஷ்ணுவால் நீ தூதன் மாதிரி அனுப்பப்பட்டு வந்திருக்கிறியா? உன்னோட உருவந்தான் வானரம், ஆனால் உன்னோட பேராற்றல் நிச்சயமாக வானரன் மாதிரி இல்லை. இப்போ உண்மையே சொல்லு. அப்போ உண்மையை சொன்னால் நீ விடுவிக்கப்படுவ. நீ பொய் சொன்னால் உன் உயிருக்கே ஆபத்தாகும். வேறு எந்த காரணத்துக்காக இந்த ராவணனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ வந்திருக்கிற? இந்த மாதிரி கேட்ட உடனேயே வானரோத்தமர் ராவணனை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்திரனாலோ யமன்னாலோ வருணனாலோ நான் அனுப்பப்படலை. நான் குபேரனுக்கும் எனக்கு எந்த நட்பும் கிடையாது. விஷ்ணுனாலேயும் நான் அனுப்பப்படலை. நான் பிறப்புனால வானரந்தான். பொய்யுருவன்லாம் ஏற்று வரவே இல்லை. ராட்சச மன்னனை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன். அது முடியாத காரியம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ராட்சச ராஜனை பார்க்குறதுக்கு என்ன குறுக்கு வழி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அசோகவனத்தை நான் அழித்தேன். அதுக்கப்புறம் தான் பலசாலிகளான ராட்சசர்கள் எல்லாரும் என் கூட யுத்தம் செய்கிறதுக்காக அங்கே வந்தாங்க. என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் பதில் யுத்தம் செஞ்சேன். தேவாசுரர்களால் கூட அஸ்திரபானங்களால் என்னை கட்டி போட முடியாது. உன்னோட மகனான இந்திரஜித்துக்கு எந்த பிரம்மா இந்த அஸ்திரத்தை கொடுத்தாரோ அந்த பிரம்மா கிட்ட இருந்து அப்படி ஒரு வரம் எனக்கு வந்திருக்கு. மன்னனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டேன். ராட்சசர்களால் கஷ்டப்படுத்தப்பட்ட நான் அஸ்திரத்தோட கட்டுப்பாட்டிலேருந்து விடுபட்டுட்டேன். ஒரு அரசாங்க விஷயத்தை முன்னிட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அளவில்லாத ஆற்றலோட ஸ்ரீ ராகவனோட தூதன் நான். மன்னா, உங்கள் நன்மைக்காக நான் சில வார்த்தைகளெல்லாம் சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னு ஹனுமார் சொல்கிறார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 50வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.